இன்றைய மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களிடனே சொன்னேன். நேற்றைய தினத்துல பார்த்தோம், நெகேமியா சன்பலாத் தொபியா பார்த்து சொல்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்குமில்லை, பாத்தியமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களிடனே சொன்னேன். நெகேமியாவுக்கு கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது. பரலோகத்தின் தேவன் காரியத்தை கைகூடி வரப்படும். ஆகவேதான் அவருக்குள்ளாக எழுந்து கட்டுகிறக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். எழுந்து கட்டுவோம் என்று சொன்னார். சொல்லிட்டு சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பங்கும் இல்லை, ஆனா கர்த்தர் எங்களை கட்டி எழுப்ப அழைத்திருக்கிறார். உங்களை குறித்து கூட ஆண்டனிக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக அநேக வாழ்க்கைகளை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆகவே சன்பலாத் தொபியாவை பார்த்து நீங்களும் எதிர்த்து நின்று சொல்லலாம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்கள் எழுந்து கட்டுவோம். கர்த்தர் உங்களை எழுந்து கட்ட வைப்பார், எழுந்து கட்ட வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சோர்வுகள் மத்தியில துவண்டு போயிடாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. உங்களை கொண்டு அநேக பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை இந்த மாதத்துல கூட உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நெகேமியாவுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். சோர்வுகளின் மத்தியில சன்பலாத் தொபியாவை பார்த்து, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்னாங்களேப்பா. அதே மாதிரி எதற்காக உங்களுடைய பிள்ளைங்களை அழைத்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அவங்க மூலமாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யப்படட்டும். வாழ்க்கைகளை கட்டி எழுப்புவீராக. உடைந்து போயிருக்கிற மதில்களை கட்டி எழுப்புவீராக. கர்த்தர் நன்மைகளை கர்த்தர் செய்வீராக. இவங்க மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். உற்சாகமான ஆவி அவங்களை தாங்கட்டாண்டவர். பரலோகத்தின் தேவனானவர் இவங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண போகிறபடினால் இவர்களும் எழுந்து கட்டுவார்கள், உமக்காக எழும்புவார்கள், உமக்காக பிரகாசிப்பார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.